இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்டில் நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு சிபிஎஸ்சி மேத்ஸ் மட்டும் கிடையாது, இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாகும். ஈவன் ஃபார் எந்த ஒரு எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலும் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்ஸ் வந்துட்டு பேசிக்காக எல்லாத்துலேயும் கேட்பாங்க. ஸோ இதோட கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்படி இந்த சம் சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 6 டிஜிட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் சில இடத்துல வந்து நம்பர் கொடுக்க மாட்டாங்க. 6 டிஜிட் அப்படின்னா 6 9 யூஸ் பண்ணுங்கள். 5 டிஜிட் சொன்னாங்கன்னா 5 9 யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். ரெக்கையர்ட் நம்பர் must be divisible by the LCM of 24, 15 and 36. That is by 360. ஓகே, அப்போ இது எல்சிஎம்மா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ எல்சிஎம்மா நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்க நம்பர் யார்? 24, 15, 36. இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ 2, 1, 2, 2, 6, 3. இதுக்கு மேலே பண்ண முடியாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு 3 டேபிளில் போட்டுக்கிறேன். 3 into 5, 15. அதே மாதிரி அடுத்து இது 2 டேபிளில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 1 into 2, 8, 2, 9, 3, 3. ஓகே, இப்போ யார் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 24க்கு 2 கியூப் 2, அதாவது 1 2 3 3 2 இருக்குது, 3 2 இருக்குது, அதே மாதிரி ஒரு 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 15க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 into 5. 26க்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர். ஸோ இதற்கு எல்சிஎம் எழுத போகிறோம். எல்சிஎம் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ் என்னது? 24, 15 and 36 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் ஈக்குவல் டு, இதில் எப்படி எல்சிஎம் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம்ங்கிறது ஹையஸ்ட் பவர். யாருக்கு இங்கே ஹையஸ்ட் பவர் இருக்குது? இப்போ 2ல் வந்துட்டு ஹையஸ்ட் பவர் யாருக்கு இருக்குது? 2 power 3. ஸோ 2 power 3 அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து 3க்கு யார் ஹையஸ்ட் பவர் இருக்கா? 3க்கு இதில் எல்லாம் பவர் எதுவுமே பவர் இல்லை அப்படின்னா அது வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ பவர் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா இங்கே 2 இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர். இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணிட்டேன். கம்பேர் பண்ணாமல் விட்டது யார்? 5. ஓகே, ஸோ அதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். கம்பேர் பண்ணதை ஒரு வாட்டி எழுதணும், கம்பேர் பண்ணாததை ஒரு வாட்டி எழுதணும். புரிஞ்சிச்சா? இப்போ கம்பேர் பண்ணது யார்? 2வை கம்பேர் பண்ணிட்டோம், 3யை கம்பேர் பண்ணிட்டோம். கம்பேர் பண்ணாமல் விட்டது யார்? 5. ஸோ நான் 5 அப்படி எழுதிக்கிறேன். இப்போ இதோட வேல்யூ என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 2 கியூப் அப்படின்னா நம்மளோட வேல்யூ என்னன்னா 8. 8 into 9, 8 into 9, 72. 72 into 5, 7 5 35, 36. ஸோ 360. இங்கே பாருங்கள், 360 தான் எல்சிஎம். ஸோ இந்த வேல்யூங்கிறது எல்சிஎம் ஆஃப் 3 நம்பர்ஸ். அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் இந்த பார்ட்டை செய்யாமையே இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து போகலாம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 6 டிஜிட் இஸ் 6 9. ரெக்கையர்ட் நம்பர் மஸ்ட் பி டிவிசிபிள் பை த எல்சிஎம். டிவிசிபிள்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். உள்ள பெரிய நம்பர் தான் போடணும். இந்த பெரிய நம்பர் உள்ளே போட்டுட்டு 360ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்றோம். ஓகே, இப்போ 360 into 2 டைம்ஸ் போட முடியுமான்னு பாருங்கள். 6 2 12, 3 2 6 7. ஸோ 7 டைம்ஸ். இப்போ 360 into 3 போட்டிங்க அப்படின்னா 6 3 18, 3 9 10. ஸோ ஜாஸ்தியாக வருது. ஸோ நான் என்ன வேல்யூ எடுத்துக்கிறேன்? 2 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். 7 2 0. ஸோ இதை நான் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 9, 9லேருந்து 2 போச்சுன்னா 7, 9ல் 7 போச்சுன்னா 2. இப்போ நான் வந்து 279 சின்ன நம்பர் 360ல் வச்சு நான் டிவைட் பண்ண முடியாது. அதனால் நான் ஒரு 9 இறக்கிக்கிறேன். ஸோ ஓகே, 360. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2799. இப்போ 4 டிஜிட்டில் நம்பர் இருக்குது. அப்போ 5க்கு மேலே நம்ம போகணும். 5க்கு மேலே அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 7 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 6 7s are 42, 7 3s are 21, 21 + 4 25, 2520. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்த நம்பர் போட முடியுமா அப்படின்னு பாருங்கள். 360 into 8 போட்டிங்க அப்படின்னா 6 8s are 48, 8 3s are 24, 24 + 28. ஸோ நம்ம வந்து 8 டைம்ஸ் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ண முடியாது. யார் எடுக்க முடியும்? 7 டைம்ஸ். ஸோ 7 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். 2520. இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? மறுபடியும் வந்து 279 தான் கிடைக்கும். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 9 இறக்கிக்கலாம். நீங்கள் வந்து மறுபடியும் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதே வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அகெயின் 2520. ஸோ 7 டைம்ஸ். மறுபடியும் என்ன பண்ணணும்? 9, இங்கே 7, இங்கே 2, இன்னும் ஒரு 9 பாக்கி இருக்குது. அதை இறக்கிடலாம். ஸோ 9. ஓகே, இதுவும் என்னாகும்? 7 டைம்ஸ். அப்போது 2520. மறுபடியும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா என்னாகும்? 9 7 2. ஸோ இதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இது பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பாயிண்ட். ஸோ 2 7 7 7. 360ஆல் மல்டிபிள் பண்ணணும். எப்பவுமே 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணால் 0 தான். ஸோ ஃபைனலி நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். நான் 36ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகே, மல்டிபிள் பண்ணேன்னா 6 7s are 42. ஸோ பேலன்ஸ் 4. 6 7s are 42, 42 + 4
46. 6 7s are 42, 42 plus 4, 46. Again 4 வந்து பேலன்ஸில் இருக்குது. 6 2s are 12, 12 plus 4, 16. ஓகே, இப்போது 7 3s are 21, பேலன்ஸ் 2. 7 3s are 21, பேலன்ஸ் 2, ஸோ 23. Again 7 3s are 21, பேலன்ஸ் 2, 23. Again 2 இருக்குது. 2 3s are 6, 6 plus 2, 8. ஓகே, ஸோ 2, இது வந்துட்டு 7, இது வந்துட்டு 9 9 9. ஸோ வந்து நான் 360ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ நான் லாஸ்ட்டில் 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் நம்ம பார்ப்போம். ஓகே.